மும்பையில் உள்ள ஒரு பரபரப்பான மருத்துவமனை அறையில் அடிதி தளர்ந்து படுத்திருந்தாள். 3 குழந்தைகளைப் பெற்றெடுத்த களைப்பு அவளை மிகவும் பலவீனப்படுத்தியிருந்தது. அவளது உடல் வியர்வையில் நனைந்திருந்தது. வாழ்க்கையில் மிகவும் கடினமான தருணங்களை தாண்டி வந்திருப்பதாக அவளுக்கு உணர்ந்தாள். அறையில் அவளது 3 குழந்தைகளின் அழுகை ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அவளது உள்ளத்தில் நிரம்பவில்லை. மாறாக ஒரு பயங்கரமான மௌனம் அவளை ஆட்கொண்டது. அவள் தலையை உயர்த்தி தனது கணவன் ரோகனை பார்த்தாள். ஆனால் அவனது கண்களில் முன்பு இருந்த அன்பு அவளுக்கு காணப்படவில்லை. ரோகன் குழந்தைகள் வைக்கப்பட்டிருந்த இன்குபேட்டர்களை பார்த்து நின்று கொண்டிருந்தான். அவனது முகபாவனை உறைந்திருந்தது. கண்களில் கோபமும் ஏமாற்றமும் நிரம்பியிருந்தன. அடிதியும் ரோகனும் வெள்ளை நிறமுடையவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்களது 3 குழந்தைகளும் கருமையான நிறமுடையவர்களாக இருந்தனர். இந்த காட்சி ரோகனை மிகவும் ஆத்திரமடையச் செய்தது. அவன் முஷ்டியை இறுக்கி கண்கள் கோபத்தால் சிவந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் திடீரென அறையை விட்டு வெளியேறினான். ரோகனின் எதிர்வினை அடிதியின் இதயத்தில் பயத்தை நிரப்பியது. சில மணி நேரங்களுக்குப் பிறகு அவள் சற்று தேறியபோது குழந்தைகளை எடுக்க முயன்றாள். அப்போதுதான் அறையின் கதவு வேகமாக திறக்கப்பட்டது. ரோகன் விரைவாக உள்ளே வந்தான். அவனது கையில் பெரிய பைகள் இருந்தன. அவன் கோபத்துடன் அவற்றை தரையில் வீசி வெறுப்புடன் அவளை பார்த்து கத்தினான். அடிதி, இனி நீ என் வீட்டிற்குள் காலடி எடுத்து வைக்கக்கூடாது. இந்த குழந்தைகளின் தந்தையை தேடிப்பிடித்து அவனுடன் வாழ். அடிதியின் கண்கள் விரிந்தன. அவள் கஷ்டப்பட்டு விழுங்கினாள். ரோகன், நீ என்ன சொல்கிறாய்? இது ஒரு நகைச்சுவையா? அவன் புன்னகையுடன் சிரித்தான். நகைச்சுவையா? இந்த குழந்தைகளை பார். இவர்களில் ஒருவர் கூட என்னைப் போல இல்லை. வேறொருவரின் குழந்தைகளை வளர்க்க நான் முட்டாள் இல்லை. நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் அடிதி. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அடிதியின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. அவள் நடுக்கத்துடன் சொன்னாள், இல்லை, நான் உன்னை ஏமாற்றவில்லை என்று சத்தியம் செய்கிறேன். எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ரோகன், இந்த குழந்தைகள் உன்னுடையவர்கள், என்னை நம்பு. ஆனால் ரோகனின் முகபாவனை மாறவில்லை. அவன் குளிர்ந்த குரலில் சொன்னான், போய் உன் பொய்களை வேறு யாரிடமாவது சொல். உன் பைகளை எடுத்து உடனே இங்கிருந்து வெளியேறு. அந்த நொடியில் அடிதிக்கு தனது உலகம் இடிந்து விழுந்ததாக தோன்றியது. ரோகன் அறையை விட்டு விரைவாக வெளியேறினான், உடைந்த ஒரு மனைவியை பின்னால் விட்டு. சில நிமிடங்களில் அவளது தொலைபேசியில் ஒரு செய்தி வந்தது. அவள் அதை திறந்தபோது மற்றொரு கடுமையான உண்மை அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அவளும் ரோகனும் பகிர்ந்து வைத்திருந்த அனைத்து கூட்டு வங்கி கணக்குகளிலிருந்து பணம் எடுக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு எல்லாமே இழந்து போயிருந்தது. நடுங்கும் கைகளுடன் அவள் தொலைபேசியை எடுத்து தனது தாய் மீராவை அழைத்தாள். தொலைபேசி எடுத்தவுடன் அவள் அழுது கொண்டு கத்தினாள், அம்மா, ரோகன் என்னை வீட்டை விட்டு துரத்திவிட்டான். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவளது தாய் மீரா ஒரு நொடி கூட தயங்கவில்லை. அவர்கள் உடனே மருத்துவமனைக்கு புறப்பட்டார்கள். மகளை வெளிரியும் உடைந்தும் கண்டபோது அவர்களது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர்கள் எந்த கேள்விகளும் கேட்கவில்லை. மகளை கட்டிப்பிடித்து குழந்தைகளுடன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். காரில் அடிதி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தது. நடந்தவற்றை எதையும் அவளால் உள்வாங்க முடியவில்லை. இத்தனை ஆண்டுகள் அன்பு செலுத்திய ஒருவரால் எப்படி ஒரே இரவில் அவளை தெருவிற்கு தள்ள முடிந்தது? ஆனால் அவளது உள்ளத்தில் ஒரு மெல்லிய குரல் மந்திரித்தது, நான் சரணடைய மாட்டேன். அவளால் தளர முடியாது என்று அவளுக்கு தெரியும். அவளுக்கு தனது குழந்தைகளுக்காக போராட வேண்டியிருந்தது. உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டியிருந்தது. ஆனால் வரவிருந்த நாட்கள் அவளுக்கு கருணை காட்டவில்லை. மீரா தனது பேரக் குழந்தைகளை அன்புடன் கட்டிப்பிடித்தார். அவர்களது கண்களில் ஆழ்ந்த கவலை நிழலாடியது. அடிதி, நீ வலிமையாக இருக்க வேண்டும் மகளே. என்ன நடந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். அடிதி மெதுவாக தலையசைத்தாள். ஆனால் அவளது இதயத்தில் உள்ள வலி குறையவில்லை. இந்த துன்பங்களுக்கு அடிபணிய முடியாது என்று அவளுக்கு தெரியும். அவளுக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். அவர்களை வளர்க்க வேண்டியிருந்தது. அவர்களது எதிர்காலத்திற்காக அவள் எழுந்து நிற்க வேண்டியிருந்தது. ஆனால் விதி அவளுக்கு இன்னும் அதிர்ச்சியூட்டும் விஷயங்களை ஆயத்தம் செய்து வைத்திருந்தது என்பது அவளுக்கு தெரியவில்லை. ஒரு மாலை வேளையில் அவள் குழந்தைகளில் ஒருவரின் டயப்பரை மாற்றிக் கொண்டிருந்தபோது அவளது தொலைபேசியில் ஒரு செய்தி வந்தது. அவள் விரைவாக அதை திறந்தாள். அவளது நரம்புகளில் இரத்தம் உறைந்தது. உங்கள் வங்கி கணக்கிற்கு அணுகல் தடை செய்யப்பட்டுள்ளது. அவளது இதய துடிப்பு அதிகரித்தது. அவள் நடுக்கத்துடன் வங்கி ஆஃபை உள்நுழைய முயன்றாள். ஆனால் எந்த பயனும் இல்லை. அவளது அனைத்து கணக்குகளும் மூடப்பட்டிருந்தன. அவளது குழந்தைகளுக்காக அவள் முதலீடு செய்திருந்த அனைத்து பணமும் முற்றிலும் மறைந்திருந்தது. பதறிய அடிதி தொலைபேசியை எடுத்து ரோகனை அழைத்தாள். ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை. அவள் மீண்டும் முயன்றாள். பின்னர் 3வது முறையாகவும். ஆனால் திடீரென அவன் அவளது எண்ணை தடை செய்திருப்பது அவளுக்கு புரிந்தது. அவன் அவளது எல்லா பணத்தையும் எடுத்து அவளை உதவியற்றவளாக விட்டிருந்தான்.
அவளது கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் கைகளில் இருந்த குழந்தையை பார்த்தாள். ஏன் ஏன் இப்படி செய்தாய் ரோகன்? அவள் நடுக்கத்துடன் முணுமுணுத்தாள். அன்பு முடிந்தது ஒரு விஷயம், ஆனால் அவளையும் அவளது குழந்தைகளையும் பட்டினியிலும் துன்பத்திலும் தள்ளியது ஏன்? மகளின் கண்ணீரைக் கண்டதும் மீராவின் இதயத்தில் கோபம் பற்றி எரிந்தது. இது இவ்வளவு எளிதாக முடிந்துவிடாது. நாம் காவல்துறையிடம் சென்று உனது உரிமைகளை கேட்போம், அவர்கள் உறுதியான குரலில் கூறினார்கள். ஆனால் அடிதி நிராசையுடன் தலையசைத்தாள். அம்மா, நாம் என்ன செய்தாலும் பணம் திரும்ப கிடைக்காது. ரோகன் இதையெல்லாம் திட்டமிட்டு செய்திருக்கிறான். அவனுக்கு இனி நம்மை அவனது வாழ்க்கையில் தேவையில்லை. ஆனால் மற்றவர்கள் அவளை தளர வைக்க விரும்பினாலும் அடிதி சரணடைய தயாராக இல்லை. அவள் தனது 3 குழந்தைகளையும் கட்டிப்பிடித்து கண்களை மூடி முணுமுணுத்தாள். என்ன நடந்தாலும் நாம் இதை தாண்டி வாழ்வோம். மறுநாள் காலையில் அவள் ஒரு சிறிய கடையில் காசாளராக வேலைக்கு சென்றாள். வேலை கடினமாக இல்லை, ஆனால் அது அவளை மிகவும் களைப்படைய செய்தது. ஊதியமும் மிகவும் குறைவாக இருந்தது. 3 குழந்தைகளுடன் இருந்ததால் அவளுக்கு தினமும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அது அவளை தளர வைத்தது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளுக்கு களைப்பும் நிராசையும் உணர்ந்தபோது அவள் தனது குழந்தைகளின் முகங்களை பார்த்தாள். புதிய வலிமை அவளுக்குள் உருவானது. ஆனால் அவளது மனதில் ஒரு கேள்வி மட்டும் பதிலில்லாமல் நின்றது. அவளது குழந்தைகள் ஏன் அவர்களது தந்தையைப் போல தோற்றமளிக்கவில்லை? அவளது கர்ப்பகாலத்தில் அவளுக்கு எந்த அசாதாரண பிரச்சினைகளும் இல்லை. அவள் ரோகனை ஒருபோதும் ஏமாற்றவில்லை. பின்னர் இது எப்படி நடந்தது? அவள் இரவுகளில் தூங்காமல் பதிலை கண்டறிய முயன்றாள். இறுதியாக அவள் குழந்தைகளுக்கு DNA பரிசோதனை செய்ய முடிவு செய்தாள். இது ரோகனுக்காக இல்லை, ஏனெனில் அவன் இப்போது அவளுக்கு ஒரு அந்நியனாக இருந்தான். ஆனால் அவளுக்கு உண்மையை தனக்காக அறிய வேண்டியிருந்தது. நாட்கள் கழித்து அவளுக்கு ஆய்வகத்திலிருந்து ஒரு கவரு கிடைத்தது. அதை கையில் எடுக்கும்போது அவளது கைகள் நடுங்கின. அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெதுவாக அதை திறந்தாள். அவளது கண்கள் முதல் வரிகளை படித்தன. உயிரியல் தாயின் பரிசோதனை முடிவு நேர்மறை. அடிதி உறைந்து போனாள். குழந்தைகள் நிச்சயமாக அவளுடையவர்கள். ஆனால் பின்னர் ஏன் அவர்கள் ரோகனைப் போல தோற்றமளிக்கவில்லை? அவளால் அங்கு நிறுத்த முடியவில்லை. அவள் நேராக தனது தாயை பார்த்து ஆவலுடன் கேட்டாள், அம்மா, உண்மையைச் சொல். நமது குடும்ப வரலாறு பற்றி எனக்கு தெரியாத ஏதாவது இருக்கிறதா? மீரா உறைந்து போனார். அவர்களது முகம் வெளிரியது. அவர்கள் தொலைவுக்கு பார்த்தார்கள். தாயின் முகபாவனையை கண்டதும் அடிதியின் இதயத்தில் கவலை நிரம்பியது. அம்மா, தயவு செய்து, நீங்கள் என்னிடம் ஏதோ மறைக்கிறீர்கள். மீரா உதடுகளை கடித்து ஆழ்ந்த கவலை அவர்களது முகத்தில் தோன்றியது. மகளே, ஒருவேளை உண்மையை அறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அடிதியின் மூச்சு நின்றதைப் போல உணர்ந்தாள். தாயின் வாயிலிருந்து வரவிருக்கும் வார்த்தைகள் அவளது வாழ்க்கையை மீண்டும் மாற்றிவிடுமா? அவள் தாயை பார்த்து பதிலுக்காக காத்திருந்தாள். மீரா ஆழமாக மூச்சுவிட்டு அவர்களது முகம் குழப்பத்தில் நிரம்பியிருந்தது. அவர்கள் சில நொடிகள் மௌனமாக இருந்து பின்னர் துக்கம் நிறைந்த கண்களுடன் மகளை பார்த்து மெதுவாகச் சொன்னார்கள். மகளே, உண்மையில் நீ உனது தந்தையின் உயிரியல் மகள் இல்லை. அடிதிக்கு இதயம் நின்றுவிட்டதைப் போல உணர்ந்தாள். என்ன? அம்மா, என்ன சொல்கிறீர்கள்? அவள் நடுக்கத்துடன் முணுமுணுத்தாள். மீரா மகளின் கைகளை இறுக்கமாக பிடித்து அவர்களது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. நான் இளமையாக இருந்தபோது திருமணத்திற்கு முன்பு நான் ஒரு ஆணை காதலித்தேன். நான் அவனை மனதார காதலித்தேன். ஆனால் அவன் ஒரு அரபி இல்லை. அவன் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்தவனாக இருந்தான். ஆனால் எனது குடும்பத்தின் அழுத்தம் காரணமாக எனக்கு அவனுடன் பிரிய வேண்டியிருந்தது. பின்னர் நான் உனது தந்தையை திருமணம் செய்து கொண்டேன். அடிதிக்கு மூச்சு விட முடியவில்லை. அப்படியானால் என் இரத்தத்தில் ஆப்பிரிக்க இரத்தம் இருக்கிறதா? அவள் தடுமாறிய குரலில் முணுமுணுத்தாள். அவள் அதிர்ச்சியுடன் தனது கைகளை பார்த்தாள். தன்னைத்தானே அறியாதவள் போல உணர்ந்தாள். மீரா மெதுவாக தலையசைத்தார். அவர்களது கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. ஆம் மகளே, இது நான் யாரிடமும் சொல்லாத ஒரு ரகசியமாக இருந்தது. உனது தந்தைக்கு இது தெரியாது. நான் கடந்த காலத்தை விட்டுவிட்டு உன்னுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முயன்றேன். ஆனால் உனது மரபணுக்கள் இப்போது வெளியாகியிருக்கின்றன. இந்த உண்மை உனது குழந்தைகளிலும் தெரிகிறது. அடிதி ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். ஒரு விசித்திரமான பாரம் அவளது உடலில் இருந்து விலகியது போல உணர்ந்தாள். அவளது குழந்தைகள் நிச்சயமாக அவளுடையவர்கள். அவள் அவர்களை தனது கர்ப்பத்தில் சுமந்து இந்த உலகிற்கு கொண்டு வந்தவள். ஆனால் திடீரென கோபத்தின் தீ அவளுக்குள் பற்றி எரிந்தது. இந்த அவமானங்களும் இழப்புகளும் எல்லாம் ஒரு காரணமும் இல்லாமல் சுமந்தவையா? ரோகன் அவளை கேட்கவே முயற்சிக்கவில்லை. மாறாக உண்மையை ஆராயாமல் அவளை வெளியேற்றினான். அவனுக்கு பொறுமையாக காத்திருக்க முடியும், சிந்திக்க முடியும். ஆனால் அவன் எளிய வழியை தேர்ந்தெடுத்தான். அவளை குற்றம் சாட்டி அவளது எல்லாவற்றையும் எடுத்தான். அவள் முஷ்டியை இறுக்கி ஒரு எண்ணம் அவளது மனதில் உறுதியாக பதிந்தது.
அவளை அழித்தது ரோகனின் அறியாமையும் சுயநலமும் மட்டுமே. ஆனால் இப்போது அவள் தோல்வியடைய மாட்டாள். அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை முன்னால் இருந்தது, அதை மீண்டும் கட்டமைக்க வேண்டியிருந்தது. இந்த நிகழ்வுக்குப் பிறகு அடிதி ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க முடிவு செய்தாள். முதலில் அவள் சிறிய வேலைகள் செய்து வாழ முயன்றாள். ஆனால் தனது எதிர்காலத்தைப் பற்றி சிந்திக்க வேண்டுமென்று அவளுக்கு புரிந்தது. ஒரு சிறிய கடையில் வேலை செய்வது அவளது குழந்தைகளை பராமரிக்க போதுமானதாக இல்லை. அவளுக்கு ஒரு பெரிய பாய்ச்சல் தேவைப்பட்டது. எனவே அவள் எப்போதும் கனவு கண்டிருந்த ஒரு பெரிய நிறுவனத்தில் விண்ணப்பிக்க முடிவு செய்தாள். அவள் சில காலம் தொழில் சந்தையிலிருந்து விலகியிருந்தாலும் அவளுக்கு தேவையான அனுபவம் இருந்தது. அவள் அனைத்து நேர்காணல்களையும் வெற்றிகரமாக முடித்து அவளை பணியமர்த்தினார்கள். அந்த செய்தி கிடைத்தபோது அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஆனால் இம்முறை அது மகிழ்ச்சியின் கண்ணீராக இருந்தது. நாட்கள் கடந்து செல்ல எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பத் தொடங்கியது. அவளது குழந்தைகள் வளர்ந்து மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் மாறினர். அவர்களது சிரிப்பு வீட்டை நிரப்பியது. அதனுடன் அடிதியின் ஆழமான காயங்கள் குணமாகத் தொடங்கின. அவர்களை பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு பெருமை உணர்ந்தாள். அவர்கள் அவளது வலிமையின் சின்னங்களாக இருந்தனர். ஆனால் எல்லாம் சரியாகிவிட்டது என்று அவள் நினைத்தபோது ஒரு புதிய பயங்கர கனவு தொடங்கியதை அவள் உணர்ந்தாள். ஒரு மாலை வேளையில் அவள் வேலையை முடித்து வீட்டிற்கு திரும்பும்போது அவளது வீட்டுக் கதவில் ஒரு கவரை கண்டாள். அதில் பெயரோ முகவரியோ இல்லை. அவளது உடலில் ஒரு குளிர் ஊர்ந்தது. அதை திறக்கும்போது அவளது கைகள் நடுங்கின. உள்ளே ஒரு காகிதம் மட்டுமே இருந்தது. அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நீ தப்பிக்க முடியும் என்று நினைத்தாயா? நீ இதற்கு விலை கொடுக்க வேண்டும். அவளது நரம்புகளில் இரத்தம் உறைந்தது. அவள் சுற்றிலும் பார்த்து தெருவில் யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தாள். ஆனால் யாரும் இல்லை. அவள் மெதுவாக முணுமுணுத்தாள். ரோகன். இந்த செய்தியை அனுப்பியவன் அவன்தான் என்று அவளது உள்ளுணர்வு அவளிடம் கூறியது. ஆண்டுகளாக அவளது வாழ்க்கையிலிருந்து மறைந்து போன அந்த மனிதன் இப்போது திரும்பி வந்திருக்கிறான். அவள் ஒரு நொடி அங்கு நின்றாள். அவளது இதயம் வேகமாக துடித்தது. தன்னை அமைதிப்படுத்த முயன்று அவள் கைகளை இறுக்கினாள். மீண்டும் சுற்றிலும் பார்த்தாள். ஆனால் எதுவும் காணவில்லை. அவள் விரைவாக வீட்டிற்குள் நுழைந்து கதவை பாதுகாப்பாக அடைத்தாள். வீட்டின் ஒவ்வொரு அறையையும் பரிசோதித்து ஜன்னல்களை பாதுகாப்பாக மூடினாள். தன்னை நியந்திரிக்க முயன்றாலும் பயம் அவளது இதயத்தில் ஊர்ந்து நுழைந்தது. அவள் கவனமாக குழந்தைகளின் அறைக்கு நடந்து சென்று அவர்கள் அமைதியாக உறங்குவதைக் கண்டு சற்று ஆறுதல் உணர்ந்தாள். ஆனால் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்று அவளுக்கு தெரியும். ரோகன் திரும்பி வந்திருக்கிறான். இம்முறை அவன் என்ன செய்யப் போகிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அடிதி வீட்டின் எல்லா பகுதிகளையும் பரிசோதித்தாள். அவளது 3 குழந்தைகளும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அவளது தாய் மீரா அவர்களது அறையில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார். அவளை தொந்தரவு செய்யவோ நடந்தவற்றைச் சொல்லவோ அவள் விரும்பவில்லை. ஆனால் இது எளிமையானது இல்லை என்றும் புறக்கணிக்க முடியாது என்றும் அவளுக்கு புரிந்தது. அந்த இரவு அவளுக்கு உறங்க முடியவில்லை. ஒவ்வொரு முறை கண்களை மூடும்போதும் ரோகனின் முகம் அவளது மனதில் தோன்றியது. திருமண நாளில் அவன் மகிழ்ச்சியுடன் அவளது கையை பிடித்த தருணங்கள், அவள் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தபோது அவனை ஆட்கொண்ட மகிழ்ச்சி ஆகியவை அவள் நினைவுக்கு வந்தன. ஆனால் அந்த மனிதன் இப்போது இல்லை. மாறாக மற்றொருவன் கொடூரமானவனும் வெறுப்பும் பழிவாங்கும் வெறியும் நிறைந்தவனுமாக இருந்தான். மறுநாள் காலையில் அடிதி தயங்கவில்லை. அவள் நேராக காவல் நிலையத்திற்கு சென்று தனக்கு கிடைத்த மிரட்டல் குறித்து புகார் அளித்தாள். உங்களுக்கு யாரையாவது சந்தேகிக்கிறீர்களா? ஒரு அதிகாரி தீவிரமாக கேட்டார். அடிதி கைகளை இறுக்கி உறுதியான குரலில் சொன்னாள். ஆம், என் முன்னாள் கணவன்தான். ஆண்டுகளுக்கு முன்பு அவன் என்னையும் என் குழந்தைகளையும் கைவிட்டு என் பணத்தை திருடி ஓடிவிட்டான். இப்போது அவன் திரும்பி வந்திருக்கிறான். அவனது நோக்கங்கள் நல்லவை இல்லை என்று நினைக்கிறேன். அதிகாரி தலையசைத்து குறிப்புகளை எழுதினார். கவனமாக இருங்கள். மற்றொரு மிரட்டல் கிடைத்தாலோ அல்லது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் ஏதாவது கவனித்தாலோ உடனே எங்களுக்கு தெரிவிக்கவும். நாங்கள் இந்த பகுதியை கண்காணிப்போம். அடிதி கனத்த இதயத்துடன் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறினாள். ஆனால் கவலை அவளை விடவில்லை. ரோகன் அவ்வளவு எளிதாக சரணடைய மாட்டான் என்று அவளுக்கு தெரியும். அவள் தவறவில்லை. நாட்கள் கடந்து செல்ல அவள் கண்காணிக்கப்படுவதை உணர்ந்தாள். சிறிய ஆனால் பயங்கரமான அறிகுறிகளை அவள் கவனிக்கத் தொடங்கினாள். ஒவ்வொரு முறை வேலையை முடித்து வீட்டிற்கு திரும்பும்போதும் அவள் தனியாக இல்லை என்று ஒரு அசௌகரியமான உணர்வு அவளுக்கு இருந்தது. ஒரு நிழல் அவளை தொலைவிலிருந்து பின்தொடர்வது போல. ஒரு நாள் அவள் காருக்கு அருகில் சென்றபோது கதவில் ஒரு நீண்ட கீறல் கண்டாள். இது ஒரு எச்சரிக்கையா? இரவில் குழந்தைகளை படுக்க வைக்கும்போது சிறிய ஒலிகளை கூட அவள் கவனித்தாள். அந்த இரவு அவள் கண்களை மூடியவுடன் தோட்டத்திலிருந்து ஒரு பெரிய ஒலி கேட்டது. அவள் விரைவாக படுக்கையிலிருந்து எழுந்து அவளது இதயம் பைத்தியமாக துடித்தது. அவள் ஜன்னலுக்கு ஓடி முன் கதவை பார்த்து கதவு கைப்பிடி மெதுவாக அசைவதைக் கண்டாள்.
அவளது இதயம் மார்பிலிருந்து வெளியேறுவது போல உணர்ந்தாள். அவள் கீழ்த்தளத்திற்கு ஓடி கதவை பாதுகாப்பாக மூடி பின்னர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். யாருமில்லை. ஆனால் தரையில் ஏதோ ஒன்று அவளது கவனத்தை ஈர்த்தது. முன்படியில் ஒரு சிறிய காகிதம் சிதறி கிடந்தது. அவள் நடுங்கும் கைகளுடன் அதை எடுத்து மெதுவாக திறந்தாள். உன்னால் தப்பிக்க முடியாது. இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இம்முறை அவள் மௌனமாக இல்லை. அவள் உடனே தொலைபேசியை எடுத்து காவல்துறையை அழைத்தாள். தயவுசெய்து உடனே ஒருவரை அனுப்புங்கள். என் வீட்டைச் சுற்றி ஒருவர் சுற்றுகிறார். மறுநாள் காலையில் காவல் அதிகாரிகள் அவளது வீட்டிற்கு வந்து பகுதியை பரிசோதித்து அயலவர்களிடம் விசாரிக்கத் தொடங்கினார்கள். அருகிலுள்ள சிலர் கடந்த சில நாட்களாக ஒரு அந்நியர் பகுதியில் சுற்றியதாக அவர்களிடம் கூறினார்கள். பின்னர் ஒரு அதிகாரி சிசிடிவி காட்சிகளை அவளுக்கு காட்டினார். அவளது நரம்புகளில் இரத்தம் உறைந்தது. ரோகன். ஆனால் அவன் பழைய ரோகன் இல்லை. அவனது முடி கலைந்திருந்தது, முகம் வெளிரியிருந்தது, உடல் மெலிந்திருந்தது. ஆனால் அவனது கண்களில் அதே கொலைவெறி நோட்டம் இன்னும் இருந்தது. அவன் உங்களை கண்டுபிடித்து விட்டான். அதிகாரி தீவிரமாக கூறினார். நீங்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் மேலும் நடவடிக்கைகள் எடுப்போம். ஆனால் அவன் எளிதில் சரணடைய மாட்டான் என்று நினைக்காதீர்கள். அடிதி தலையசைத்தாள். ஆனால் அவளது உள்ளத்தில் பயம் வேகமாக வளர்ந்தது. ரோகன் ஏன் திரும்பி வந்தான்? அவனுக்கு என்ன வேண்டும்? அவன் பழிவாங்குவதை மட்டுமே தேடுகிறானா அல்லது அதைவிட மோசமான நோக்கம் உள்ளதா? ஒவ்வொரு நாளும் அவள் கண்காணிக்கப்படுவதாக உணர்ந்தாள். இரவில் கூட பயம் அவளது மார்பில் ஒரு பாரமாக கிடந்தது. பின்னர் அவள் பயந்தது நடந்தது. ஒரு மாலை வேளையில் அவள் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வரச் சென்றபோது முதல்வர் அவளை அணுகினார். அவரது முகத்தில் கவலை நிரம்பியிருந்தது. திருமதி அடிதி, இன்று பள்ளியைச் சுற்றி ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் நபர் சுற்றிக் கொண்டிருந்தார். அவர் உங்கள் குழந்தைகளை நீண்ட நேரம் கவனித்தார். நாங்கள் அவரை கவனித்து அவரை அணுகிய போது அவர் விரைவாக சென்றுவிட்டார். ஆனால் சில ஆசிரியர்கள் அவர் கடந்த சில நாட்களாக இங்கு இருந்ததாக கூறினார்கள். அடிதியின் மூச்சு நின்றது. அவளது தொண்டை வறண்டது, தலை சுற்றியது. ரோகன் இப்போது அவளது குழந்தைகளை அணுக முயற்சிக்கிறான். அந்த மனிதன் உயரமானவனாக இருந்தான். ஆனால் அவனை களைப்பாகவும் பலவீனமாகவும் உணர்ந்தோம். ஆசிரியர் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து கூறினார். அவனது முடி கலைந்திருந்தது. அவனது கண்களில் ஒரு விசித்திரமான பயங்கரமான பார்வை இருந்தது. அடிதியின் உடலில் ஒரு குளிர் ஊர்ந்தது. அதில் சந்தேகமில்லை, அது ரோகனாகத்தான் இருக்க வேண்டும். அவள் கைகளை இறுக்கி தன்னை நியந்திரிக்க ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஆசிரியரை நன்றியுடன் பார்த்து கூறினாள். அவனை மீண்டும் பார்த்தால் தயவு செய்து உடனே எனக்கு தெரிவிக்கவும் அல்லது காவல்துறையை அழைக்கவும். திரும்பும் பயணத்தில் அவள் பின்புற கண்ணாடியில் இருந்து கண்களை எடுக்கவில்லை. எப்போதையும் விட அவளுக்கு பயம் அதிகமாக இருந்தது. ரோகன் இப்போது அவளை மிரட்டுவதோடு நிற்கவில்லை. அவன் அவளது குழந்தைகளையும் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன வேண்டும்? அவனது நோக்கம் என்ன? நள்ளிரவில் அவள் தோட்டத்தில் ஒரு ஒலி கேட்டாள். அவள் விரைவாக படுக்கையிலிருந்து எழுந்து அவளது இதயம் பைத்தியமாக துடித்தது. அவள் ஜன்னலுக்கு ஓடி இருளில் கண்களால் தேடினாள். மரங்களுக்கு இடையில் ஒரு நிழல் அசைவதை கண்டாள். அவள் நடுங்கும் கைகளுடன் தொலைபேசியை எடுத்து காவல்துறையை அழைத்தாள். தயவுசெய்து உடனே ஒருவரை அனுப்புங்கள். என் வீட்டைச் சுற்றி ஒருவர் சுற்றுகிறார். அவள் முணுமுணுத்தாள். ஆனால் காவல்துறை வருவதற்கு முன்பு பின்கதவு பயங்கரமான வலிமையுடன் திறந்தது. ரோகன் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்திருந்தான். அடிதி பதறினாள். அவள் குழந்தைகளின் அறைக்கு ஓடி அவர்களை வலிமையாக கைகளில் தூக்கினாள். அந்த நொடியில் மீராவும் எழுந்தார். அடிதி, என்ன இது நடக்கிறது? அவர்கள் பயம் நிறைந்த குரலில் கேட்டார்கள். அது ரோகன். அம்மா. அடிதியின் குரல் மெல்லியதாக இருந்தது. ஆனால் நடுக்கம் நிறைந்திருந்தது. அவனது காலடி ஒலி கதவுக்கு பின்னால் ஒலித்தது. ரோகன் அங்கு இருந்தான். பின்னர் கதவு கைப்பிடி மெதுவாக அசையத் தொடங்கியது. அடிதி, கதவைத் திற. ரோகனின் குரல் மெல்லியதாக இருந்தது. ஆனால் மிரட்டல் நிறைந்திருந்தது. அடிதி குழந்தைகளை மேலும் வலிமையாக கட்டிப்பிடித்து கத்தினாள். என் முன்னால் இருந்து போ. நான் காவல்துறையை அழைத்துவிட்டேன். ரோகன் புன்னகையுடன் சிரித்தான். அவர்கள் சரியான நேரத்தில் வருவார்கள் என்று நினைக்கிறாயா? பின்னர் திடீரென அவன் கதவை வலிமையாக தட்டினான். பின்னர் மீண்டும் ஒரு தட்டு. அவன் அறையில் அத்துமீறி நுழைய முயற்சித்தான். ஆனால் அதற்கு முன்பு சைரன் ஒலிகள் இரவின் மௌனத்தை உடைத்தன. காவல்துறை வந்துவிட்டது. ரோகன் ஒரு நொடி நின்று பின்னர் திரும்பி ஓடினான். அடிதி விரைவாக கதவை திறந்து கீழ்த்தளத்திற்கு ஓடினாள். காவல் அதிகாரிகள் வீட்டிற்குள் நுழைந்திருந்தனர். ஆனால் ரோகன் மறைந்திருந்தான். பயப்பட வேண்டாம், நாங்கள் அவனை கண்டுபிடிப்போம், ஒரு அதிகாரி தீவிரமாக கூறினார். ஆனால் நீங்கள் முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த மனிதன் எளிதில் சரணடைய மாட்டான். அடிதி ஆழமாக மூச்சுவிட்டு, ஆனால் அவளது உள்ளத்தில் பயம் வேகமாக வளர்ந்தது. இது முடிவு இல்லை என்று அவளுக்கு தெரியும்.
அந்த இரவு அவள் உறங்கவில்லை. ஒவ்வொரு நொடியும் அவள் விழித்திருந்தாள். காலையில் அவள் தனது தாயுடன் பேசுவதற்கு அமர்ந்தாள். அவர்களால் இனி இங்கு தங்க முடியாது. அவளது குழந்தைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது. அவர்கள் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் அவர்களது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு அவளது தொலைபேசி ஒலித்தது. அவள் திரையை பார்த்தால் அது ஒரு அந்நிய எண்ணாக இருந்தது. ஆனால் ஒரு விசித்திரமான உணர்வு அவளை அதை எடுக்க வைத்தது. ஹலோ? ஒரு அமைதியான, அதிகாரப்பூர்வமான ஆனால் இரக்கமுள்ள குரல் கேட்டது. திருமதி அடிதி, நான் ரோகனின் வழக்கறிஞர். அவன் உங்களுக்கு ஏதோ விட்டு சென்றிருக்கிறான். அடிதி நெற்றியை சுருக்கினாள். அது என்ன? வழக்கறிஞர் ஒரு நொடி மௌனமாக இருந்து பின்னர் கூறினார், அவன் உங்களுக்கு ஒரு கடிதம் வைத்திருக்கிறான். அவளது மூச்சு தடைப்பட்டது. அதில் என்ன சொல்கிறது? வழக்கறிஞர் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து படிக்கத் தொடங்கினார். அடிதி, நான் நிறைய தவறுகள் செய்தேன். ஆனால் என் மிகப்பெரிய தவறு உன்னை கைவிடுவது இல்லை, மாறாக உன்னை நம்பாமல் இருந்தது. என் கோபமும் ஆணவமும் என்னை குருடாக்கியது. வெறுப்பு என்னை குருடாக்கியது. இதனால் என் வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்கவற்றை இழந்தேன். நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கவில்லை, ஏனெனில் அதற்கு நான் தகுதியற்றவன். ஆனால் இப்போது ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியும் என்றால் அது உன்னிடமிருந்தும் நமது குழந்தைகளிடமிருந்தும் என்றென்றும் விலகியிருப்பது. மகிழ்ச்சியாக வாழு அடிதி, ஏனெனில் அதற்கு நீ தகுதியானவள். நான் எங்கு சென்றாலும் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று தெரிந்தால் போதும். ரோகன். அடிதியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இறுதியாக அவன் உண்மையை உணர்ந்தான். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. சில தவறுகளுக்கு ஒருபோதும் பரிகாரம் காண முடியாது. நாட்கள் கடந்து செல்ல அவள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினாள். அவள் வேலையைத் தொடர்ந்தாள், குழந்தைகளை பராமரித்தாள், எப்போதையும் விட வலிமையான பெண்ணாக மாறினாள். ரோகனை புனர்வாழ்வு மையத்திற்கு அனுப்பியிருந்தாலும் அடிதி அவனை ஒருபோதும் பார்க்கச் செல்லவில்லை. அவளுக்கு கடந்த காலத்தை திரும்பி பார்க்க விருப்பமில்லை. அவளது குழந்தைகளின் எதிர்காலமும் அவர்களது பாதுகாப்பும் மட்டுமே இப்போது அவளுக்கு முக்கியமாக இருந்தது. மாதங்கள் கடந்து செல்ல ரோகனின் நிழல் மெதுவாக அவளது வாழ்க்கையிலிருந்து மறைந்தது. ஒருநாள் காலையில் அவளது அஞ்சல் பெட்டியில் ஒரு கடிதம் கண்டாள். அது ரோகன் தங்கியிருந்த புனர்வாழ்வு மையத்தில் இருந்து வந்தது. அதை படிக்காமல் கிழித்து எறிய வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவளது உள்ளத்தில் ஏதோ ஒரு உணர்வு அவளை தடுத்தது. அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து மெதுவாக கவரை திறந்தாள். அடிதி, நீ இந்த கடிதத்தை படிப்பாய் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் இதை எழுத வேண்டியிருந்தது. நான் எல்லாவற்றையும் நினைத்து வருந்துகிறேன். ஆனால் என் மிகப்பெரிய வருத்தம் உனக்கு உன்னை நியாயப்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்காதது. அன்று நான் உன்னை கேட்டிருந்தால், ஒரு நொடி நின்று சிந்தித்திருந்தால், ஒருவேளை நமது வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கும். ஆனால் மாறாக நான் உன்னை இழக்க தேர்ந்தெடுத்தேன். நீ ஒருபோதும் என்னை ஏமாற்றவில்லை. ஆனால் நான் உன்னை கைவிட்டபோது உண்மையான ஏமாற்றத்தை செய்தவன் நான். இப்போது என் வாழ்க்கையின் இறுதியில் உன்னிடம் ஒரு விஷயம் மட்டுமே சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து மகிழ்ச்சியாக வாழு. ஏனெனில் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில் மிகவும் வலிமையான நபர் நீ. என் இதயத்திலிருந்து நான் விரும்புவது உனக்கும் உனது குழந்தைகளுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை கிடைக்க வேண்டும். என் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆனால் இந்த மன்னிப்பு இப்போது எதையும் மாற்றாது என்று எனக்கு தெரியும். விடை அடிதி. அடிதி மெதுவாக கடிதத்தை மூடினாள். அவளது கண்களிலிருந்து மௌனமான கண்ணீர் வழிந்தது. ஆனால் அது துக்கத்தினாலோ வருத்தத்தினாலோ உருவான கண்ணீர் இல்லை. அது அவளது வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் முடிந்ததற்கு ஒரு விசித்திரமான வெறுமையும் ஒருவேளை சற்று ஆறுதலும் மட்டுமே. கடந்த காலம் முற்றிலும் முடிந்துவிட்டது. அவள் கடிதத்தை மேசையில் வைத்து கடைசியாக ஒரு பார்வை பார்த்தாள். பின்னர் அவள் ஜன்னலை திறந்து வெளியே நடந்தாள். சூரியன் வானத்தில் பிரகாசித்தது. காற்று உஷ்ணமாக இருந்தது. குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர், சிரித்துக் கொண்டிருந்தனர், எந்த கவலையும் இல்லாமல். அவள் அவர்களை பார்த்து புன்னகைத்தாள். முன்பு ஒருபோதும் உணராத ஒரு அமைதி அவளுக்கு உணர்ந்தது. முதல் முறையாக அவள் முற்றிலும் சுதந்திரமாக உணர்ந்தாள். கடந்த காலம் இனி அவளுக்கு முக்கியமில்லை. இனி முதல் அவள் எதிர்காலத்தைப் பற்றி மட்டுமே சிந்திப்பாள். அவளுக்கு முன்னால் ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்று அவளுக்கு தெரியும். அடிதி ஆழமாக மூச்சு எடுத்து காலை காற்று அவளது முகத்தில் தழுவும்போது கண்களை மூடினாள். அவள் அந்த நொடியை ரசித்தாள். வாழ்க்கை முன்னோக்கி செல்கிறது. இனி அவள் கடந்த காலத்தின் நிழல்களில் வாழமாட்டாள். அவளது கதைவலியும் துன்பங்களும் நிறைந்த ஒரு பயணமாக இருந்தது. பிரசவித்தவுடன் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். அவள் எல்லாவற்றையும் இழந்தாள், மிரட்டல்களை எதிர்கொண்டாள், பயத்தை அனுபவித்தாள், ஏமாற்றப்பட்டாள். ஆனால் அவள் சரணடையவில்லை. அவள் தளரவில்லை. இறுதியாக அவள் தனது குழந்தைகளுக்காகவும் தனக்காகவும் தனது வாழ்க்கையை மீட்டெடுத்தாள். அவள் ஒரு பாதிக்கப்பட்டவள் இல்லை, அவள் தனது கதையின் நாயகியாக இருந்தாள். இந்த கதையின் மிகப்பெரிய பாடம் பெண் வலிமையாகும்.
அடிதி எல்லா நெருக்கடிகளையும் தாண்டி வாழ்ந்தாள். அவள் துன்பங்களுக்கு அடிபணியவில்லை, அநீதிக்கு வளைந்து கொடுக்கவில்லை, வெறுப்பு அவளை அரித்து தின்ன அனுமதிக்கவில்லை. அவள் பழிவாங்குவதை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக ஒரு புதிய ஆரம்பத்தை தேர்ந்தெடுத்தாள். ஏனெனில் வாழ்க்கை கடந்த காலத்தில் வாழ முடியாத அளவுக்கு மதிப்புமிக்கது. மற்றொரு முக்கியமான பாடம், நம்பிக்கை எந்த திருமணத்தின் அடித்தளமாகும். ரோகன் ஒரு நொடியின் சந்தேகமும் கோபமும் காரணமாக எல்லாவற்றையும் இழந்தான். அவன் ஒரு நொடி நின்று அடிதியை கேட்டிருந்தால் ஒருவேளை இப்போது அவனுக்கு அவனது குடும்பம் இருந்திருக்கும். ஆனால் சில தவறுகளுக்கு ஒருபோதும் பரிகாரம் காண முடியாது. கடந்த காலம் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடாது. அடிதிவலி நிறைந்த ஒரு கடந்த காலத்தில் இருந்து வந்தவள், ஆனால் அது அவள் யார் என்பதை நிர்ணயிக்கவில்லை. அவள் தனது விதியை தானே எழுதினாள். இன்று அவள் எப்போதையும் விட வலிமையானவளாகவும் சுதந்திரமானவளாகவும் மகிழ்ச்சியானவளாகவும் இருக்கிறாள். உங்கள் வாழ்க்கையின் இருண்ட தருணங்களில் கூட நீங்கள் ஒளியை காண முடியட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ்க்கை வழங்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துங்கள். ஒருபோதும் சரணடைய வேண்டாம். என் கதையை கேட்டதற்கு நன்றி.